நாளுக்கு நாள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் கோவில் கீழ்ப்பிரகாரம் மற்றும் வள்ளிகுகை பகுதியில் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்வதற்காக மண்டபங்களும் நடைபாதைகளுடன் கூடிய மண்டபங்களும் அமைக்கப்பட்டு வருகின்றன. இங்கு வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ள நிலையில் திருப்பதி கோவிலுக்கு இணையாக இங்கு பெருந்திட்ட வளாகப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு முருகனின் அறுபடை வீடுகளுக்கு முருக பக்தர்கள் படையெடுத்து வருகின்றனர். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு முருக பக்தர்கள் மாலையிட்டு விரதமிருந்து பாத யாத்திரையாக செல்கின்றனர். இதனால் நெல்லை தென்காசி 4 வழிச்சாலை முழுவதும் பக்தர்களாக காட்சியளிக்கின்றனர். பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பொதுமக்கள் ஆங்காங்கே அன்னதானம் வழங்கி வருகின்றனர். திருச்செந்தூர் கடற்கரையில் இறந்த நிலையில் கரை ஒதுங்கிய ஆமையால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். கரை ஒதுங்கிய ஆமை ஆலிவ் ரெட்லி வகையைச் சார்ந்தது என்று கூறப்படுகிறது. முட்டையிடுவதற்காக கரைக்கு வந்தபோது அலைகளின் சீற்றத்தால் அடிபட்டோ அல்லது பாறைகளில் வேகமாக மோதியோ உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. நாமக்கல் அடுத்துள்ள கனங்கம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ பகவதி அம்மன் கும்பாபிஷேக விழாவினை ஒட்டி வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்திற்காக காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டதோடு பாரம்பரிய வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது. இந்த வள்ளி கும்மியில் வள்ளியின் பிறப்பு முதல் முருகப்பெருமானுடன் திருமணம் வரையிலான நிகழ்வுகள் இடம்பெற்றது. ஆண்கள், பெண்கள், சிறுவர் மற்றும் சிறுமியர் என 500க்கும் மேற்பட்டோர் பாடலுக்கு ஏற்ப ஒன்று சேர ஆடியதை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். தைப்பூசம் மற்றும் சுப முகூர்த்த நாட்களை முன்னிட்டு நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளன. மல்லிகைப்பூ 1 கிலோ 4500 ரூபாய் வரை விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். முல்லைப்பூ 1 கிலோ 1800 ரூபாய்க்கும், ஜாதிப்பூ 1 கிலோ 1700 ரூபாய்க்கும், ரோஸ் 1 கிலோ 250 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் உபகோவிலான திருவூரக பெருமாள் கோவிலில் கடந்த 3ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிலையில் சனிக்கிழமையை முன்னிட்டு காலையில் கோவிலுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்திருந்தனர். எனினும் நடை திறக்கப்படாததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதிமுக நகரமன்ற உறுப்பினர் ராஜா கோவில் முன்பு தரையில் படுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.